ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் இண்டக்ஷன் குக்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆன்லைனில் ரொம்ப சர்ச் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன், எவ்வளோ ப்ரைஸு, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸோட ஓவர்வியூ பார்த்துடலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் பவர் அப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதான் வந்து அந்த குக்டாப்பு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ISO 9001 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 7 இண்டியன் குக்கிங் மெனு வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 இயருக்கான வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் வந்து லெஃப்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று பார்த்துருவோம். ஒன்று பார்த்திங்கன்னா டிஜிட்டல் LED டிஸ்பிளே இருக்குது. சுப்பீரியர் டியூரபிள் கிறிஸ்டல் கிளாஸ் இருக்குது. அந்த மேலே இருக்கிற கிளாஸ் வந்து A கிரேட் கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டியூரபுளாக இருக்கும். ப்ரெசன்ட் அண்ட் டைமர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 1700 வாட்ஸ் பவர் வந்து ஃபார் ஃபாஸ்டர் குக்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் புஷ் பட்டன் கண்ட்ரோலு. அப்புறம் ஆட்டோமேட்டிக் சேஃப்டி ஆஃப் ஃபங்க்ஷனும் இருக்குது. அப்புறம் 7 இண்டியன் குக்கிங் மெனுஸ் இருக்குது. அது என்ன சொல்ல வராங்கன்னா, குக்டாப்பை வந்து ஆஃப் பண்ண பிறகு தான் மெயின் ப்ளக்கை ஆஃப் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பேர் வந்து பட்டர்ஃப்ளை பவர் அப். அப்புறம் மாடல் வந்து ஸ்மார்ட் மாடலு. அப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் 220 to 240 வோல்ட், 1700 வாட்ஸு. அப்புறம் பவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 to 1700 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 70 to 240. அப்புறம் சாஃப்ட் புஷ் பட்டன் கண்ட்ரோல். அப்புறம் இந்த பவர் கோட் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் 3 பின் பிளக். இந்த 3 பின் பிளக் இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்புறம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 kg இருக்கான். 7 இண்டியன் குக் மெனு கொடுத்துருக்காங்களா, அந்த கொடுத்துருக்காங்க. மில்க், கிரேவி, சாஃப்ட் குக், அப்புறம் ரைஸ், டீப் ஃப்ரை, ஹாட் பாட், ரொட்டி, தோசை, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட MRP பார்த்தீங்கன்னா 3399 கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சேம் அதே மெனு கொடுத்துருக்காங்க. டாப்பில் எழுதியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப லைட் வெயிட்டாகவே இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள். நல்லா பபுள் ரேப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வித் வாரண்டியோடு இருக்குது. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். எதனா ப்ராப்ளம்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணலாம். வாங்க எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா கிரேட் A கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப டியூரபிள், நல்ல பவர் வந்து தாங்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே வந்து இது ஹீட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் பட்டர்ஃப்ளை எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே போட்டிருக்காங்க. அப்புறம் பவர் கார்ட் பற்றி பார்ப்போம். பவர் கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லா ஹை குவாலிட்டி PVC மெட்டீரியலில் 3 பின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு அந்த குக்டாப் வந்து ரிப்பேர் ஆகிறது வந்து இதாகும். நல்லா குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குது. இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எந்த குக்டாப்லேயும் இந்த அளவுக்கு லென்த்து கொடுக்கல, ஏன்னா குட்டியோண்டே தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதுவும் ஒன்று தான், வேறு எந்த இதுலேயும் கொடுக்கல. அப்புறம் இது வந்து ரொம்ப லைட் வெயிட், ஒன்லி கிட்டத்தட்ட 2.5 kgன்னு போட்டிருக்காங்க. எனக்கு அப்படி தெரியவே இல்லை.
அதை விட கம்மியாக இருக்கும்னு தோணுது. அப்புறம் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்ப்போம். இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கிளாஸு நல்லா பெரிய அகலமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஃபஸ்ட்டு இதில் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏர் வென்டிலேஷன் வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏர் வென்டிலேஷன் ஃபுல்லாக போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் வேறு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் பிளேட் இஸ் ஹாட் ஆஃப்டர் குக்கிங், ப்ளீஸ் டோன்ட் டச் வித் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கையில் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குக் பண்ணும்போது. பிஃபோர் குக் பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாவில் வைக்க சொல்கிறாங்க. பவர் பிளக் வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. வாங்க சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது. நான் ஒரு சுடு தண்ணி வந்து நான் சூடு பண்ண போகிறேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டைமர் கொடுத்துருக்காங்க. பாஸ் அண்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, டைமர் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 7 இந்தியன் குக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எதனா வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ரொட்டி தோசை சுட போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரொட்டி தோசை இருக்குன்னா, மில்க் வைக்க போகிறீங்கன்னா மில்க்குக்கு இதை வச்சு நீங்கள் மில்க் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோ குக். இப்போ எதுனா வந்து பிரியாணினா ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணோம், அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஸ்லோ குக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ரைஸ் வடிக்கிறதுக்கும் ரைஸுக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் எரர் எந்த பாட்டும் இல்லாததுனால இங்கே ஓன்னு காட்டுது. ஓனா எரரு. அப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகும் வந்து இந்த ஃபேன் வந்து சுற்றின்னு இருக்கும். அந்த மிஷின் வந்து கூல்டவுன் ஆகிற வரைக்கும் அந்த ஃபேன் வந்து சுற்றிக்கினே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பாட் வச்சு நம்ம சூடு பண்ணுவோம் தண்ணியை. எப்படி வேலை செய்து பார்ப்போம். இப்போ வந்து என்கிட்ட வந்து 3 டிஃப்ரெண்ட் பாட்ஸ் வச்சுருக்கேன். இது இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு நான் பார்க்க போகிறேன். இல்லை 3மே ஒர்க் ஆகுதா இல்லை ஏன்னா எனக்கும் தெரியாது எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு. இப்போ 3த்தையும் வச்சு நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து எரர்னு காமிச்சிச்சுன்னா இந்த இதில் வந்து வேலை செய்யாது. அதனால நீங்கள் வந்து வேறு ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த குக்டாப்புக்குன்னு நீங்கள் வந்து தனியாக பார்ட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அது ரொம்ப சேஃப்டி. இதுக்குன்னே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வுக்கு ஒன்று தனியாகவும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு தனியாகவும் நீங்கள் குக்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் வந்து இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணதெல்லாம் இதுலேயும் நான் செக் பண்ணுறேன் எப்படி வேலை செய்யுதுன்னு. முதல்ல நான் வந்து இந்த இது வச்சுக்கிறேன். இது வந்து இண்டக்ஷன் குக்டாப் கிடையாது தான், இருந்தாலும் நான் வச்சு செக் பண்ண போகிறேன். இது வந்து முதல்ல மிடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருக்கேன். நான் பாட்டம்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ தண்ணி இல்லாதனால நல்லா துடைச்சிட்டு வைக்கணும். நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றுறேன், தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஆன் பண்ணுறேன். இது வந்து பவர் இதுக்கு மாறுது பாருங்கள். நீங்கள் 100லேருந்து 1800 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணால் எதுவுமே ஆகாது, எல்லாம் ஸ்டாப் ஆகி நின்றோம். அப்புறம் ப்ளே ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் டைமர் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு 2 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் 2 மினிட்ஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஓடும். 1000ல் வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி வந்து இது இருக்குது. நீங்கள் வந்து 400 500ல் வச்சிங்கனாலே உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா சூடாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஓடுது. அப்புறம் இதுலேயே வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கிரேவி, ஸ்லோ குக், ரைஸு, டீப் ஃப்ரை, ரொட்டி, மில்க்கு. இது பாருங்கள் கொதிக்குது பாருங்கள். அதனால் வந்து இந்த பாட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. கொதிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லு, ரொம்ப வேகமாக இருக்குது. நீங்கள் சும்மா நார்மலான பாட் வச்சாலும் வேலை செய்யும். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராகிடுச்சு. இதில் ஃப்ளேமே வராது. நல்லா யூஸ்ஃபுல். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் கம்மி பண்ணோம் ஜாஸ்தி பண்ணோம்
அப்புறம் வந்து 7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் அதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு பாட் வைக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதை ஓரமாக வச்சுட்டு வரேன். இது வைக்கிறேன். இதுவும் வந்து இண்டக்ஷன் பேஸ்டு கிடையாது தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் கர்வ்டாகவும் வருது. நான் இதை மேலே வைக்கிறேன், ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுதா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எரர் ஈவோன்னு வருது. இந்த குக்டாப் வந்து வேலை செய்யலை, நானும் எடுத்துட்டேன், வச்சு பார்க்குறேன். இல்லை, வேலை செய்யலை, ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து வேறு இது தான் ட்ரை பண்ணணும். திருப்பி இன்னொரு வாட்டி ஆன் பண்ணுறேன், வரல. இப்போ நான் வந்து இதை எடுக்கிறேன். இந்த பெரிய பாட் இருக்குது, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதை வச்சு பார்க்குறேன். இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதையும் வச்சு பார்க்குறேன், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடுது. இதை வந்து இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பாடம் ஒர்க் ஆகுது. நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அப்போ இது எல்லாமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து வேறு மாற்றினீங்கன்னா, இது இப்போ ஸ்லோ குக்கு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைமிங் 2 minutes 18 seconds வருது. ப்ரோக்ராம் 3ல் இருக்குது, எல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ பாருங்கள், குக் ஆகுது. அதனால் இந்த மாதிரி பாட்டும் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணி குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இதை நான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி வேலை செய்யுது பார்ப்போம். நீங்களும் இந்த குக்டாப் வாங்கணுன்னா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் தண்ணி. அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ யாருன்னா பேச்சுலர்ஸ் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த இது மட்டும் வாங்கினா போதும். உங்களுக்கு கேஸு அந்த மாதிரி இது எதுவுமே அவசியம் கிடையாது. சும்மா ஒருத்தர் 2 பேருக்கு சமைக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமேசானில் வந்து 1389க்கு விற்கிது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அமேசானில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1389க்கு கொடுக்குறாங்க. 1389க்கு வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பு. இப்போ நீங்கள் வேறு இதில் ட்ரை பண்ணிங்கனாலும் இதே ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ 1700 வாட்ஸுக்கான குக்டாப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லாம் 1600, 200, 300 தான் இருக்குது. அந்த மாதிரி குக்டாப் தான் இருக்குது. 1700ல் இதுதான் பெஸ்ட்டு குக்டாப்புன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இதில் வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.